வணக்கம். இப்ப நீங்க பார்க்குறது வந்து வார்ம் அப். ஒர்க் அவுட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நல்லா வார்ம் அப் பண்ணணும். நல்லா ஒர்க் அவுட்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, புதுசா ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வார்ம் அப்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட்ஸை ஃப்ரீ பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட்குள்ளே போகணும். இல்லைனா நிறைய மசில்ஸ் கிராம்ப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் லெஃப்ட் பண்ணும்போது ஷோல்டரை தூக்கி தூக்கி பண்ணக்கூடாது. அது நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக எப்போவுமே நெக்கை ரொட்டேட் பண்ணவே கூடாது. ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டு. உங்களோட சின் வந்து உங்கள் செஸ்ட்டில் நல்லா டச் ஆகி வரணும். அந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் டு ரைட் வரணும். இப்படி ரொட்டேட் பண்ணவே கூடாது நெக்கை. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது இன் அண்ட் அவுட்டு. கை கிட்ட வரும்போது நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள். கை விரியும் போது நல்லா இன்ஹேல். உங்கள் லங்ஸ் நிறையா ஏரை உள்ளே இழுக்கணும். இன்ஹேல். கை கிட்ட வரும்போது எக்ஸேல். அடுத்ததாக உங்கள் ஃபிங்கரை வந்து ஷோல்டரில் வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். எல்போ வந்து காதை ஒட்டி வரணும். அது ரொம்ப முக்கியம். கிளாக்வைஸ் 5 டைம்ஸு, ஆன்டி கிளாக்வைஸ் 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஈச் ஒன் எல்லாத்தையுமே 5 to 6 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து செஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச். இது கை ரெண்டையும் நல்லா விரித்து நல்லா பின்னாடி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு போகணும். வீசக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ரிஸ்ட் அந்த மாதிரி சுற்றவே கூடாது. ரிஸ்ட்டை சுற்றுறதுக்கான எந்த இதுவும் அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. அதனால் ரிஸ்ட்டை சுற்றாதீங்க. அப் அண்ட் டவுன் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஃப்ரண்ட்டு சூப்பினேஷன், ப்ரோனேஷன், அதாவது மேல் பக்கம் நோக்கி கீழ்ப்பக்கம் நோக்கி மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. கை விரலை மூடியும் பண்ணணும். அடுத்ததாக விரிச்சும் பண்ணணும். எப்படின்னா அப் டவுன் ரைட் லெஃப்ட்டு. ஆரம்பத்தில் பண்ணுறவங்க அந்த மாதிரி லைட்டாக தான் பிடிச்சி விடணும். ரொம்ப போட்டு இழுத்துற போகிறீங்க. கவனமாக பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஜாயின்ஸையும் ஃப்ரீ பண்ணுறதுக்கான தான் வார்ம் அப் அப்படிங்கிறது. உங்கள் பாடிக்கு ஒரு இன்டிமேஷன், நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டிமேஷனு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எல்போ ஜாயின்ஸ்க்கான ஒரு வார்ம் அப். இது மேலேயும் கீழேயும் நல்லா மடக்கி நீட்டுங்க. அடுத்ததாக வந்து ரொட்டேஷன். ஷோல்டருக்கு இது கிளாக்வைஸ் 5 டைம்ஸு, ஆன்டி கிளாக்வைஸ் 5 டைம்ஸுன்னு ஷோல்டருக்கான ஒரு வார்ம் அப் இது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹிப்புக்கான ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இது. அதை கிளாக்வைஸ் ஒரு 5 டைம்ஸு, ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அது வார்ம் அப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் எக்ஸசைஸ்க்குள்ளே போகவே கூடாது. அடுத்ததாக சைட் பெண்டு. ஒரு கையை வந்து காலில் வச்சுக்கிட்டு முன்னாடி குனிஞ்சு வளையாதீங்க.